Hey guys, welcome to the channel. This is day 1 of daily 10 vocabulary from the Hindu editorial. ஸோ ஆல்ரெடி என்னோடய பேஜில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஹை வெயிட்டேஜான டாபிக்ஸ் என்ன, டெய்லி செக்லிஸ்ட் எப்படி இருக்கணும், அதே மாதிரி கொஷின் பேப்பரில் எந்த ஆர்டரில் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், ஸோ எப்படி அட்டன் பண்ணணும், எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் go and check it. So let's dive into the session. So first word arbitrary. Parts of speech வந்து adjective. Arbitraryனா something decided by a random choice. For example, a teacher picks a random student to clean the board just because they feel it with no fair system. அதாவது இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு பையனோ இல்லை பொண்ணையோ ரேண்டமாக க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் கிடையாது. அவங்கள அந்த பையனையோ பொண்ணையோ கூப்பிட்றதுக்கு ரீசன் இருக்காது. ஜஸ்ட் அவங்களுக்கு தோணிருக்கும், அதனால கூப்பிட்டுருப்பாங்கள்ல. ஸோ அந்த ரேண்டம் சாய்ஸ்னால் டிசைட் பண்ணுறது ஆர்பிட்ரரின்னு சொல்லுவோம். சினானியம்ஸ் ரேண்டம், கேப்ரிஷியஸ், டிக்டோரியல். ஆண்டனியம்ஸ் லாஜிக்கல், ரீசனபிள், ரேஷ்னல். ஆர்பிட்ரரினா சம்திங் டிசைடட் பை அ ரேண்டம் சாய்ஸ். செகண்ட், சப்வர்ட். சப்வர்ட்னா parts of speech verb meaning to destroy or damage a government or any political system by attacking it secretly in an indirect way. So for example, the secret group tried to subvert the government. Synonyms undermine, sabotage, ruin, corrupt. Antonyms support, uphold, protect, maintain. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமை இன்டைரக்ட் வேல அட்டாக் பண்ணுறது சப்வர்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா ரேண்டம் சாய்ஸில் டிசைட் பண்ணுறது. சப்வர்ட்னா என்னது? ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமை இன்டைரக்ட் வேல டிஸ்ட்ராய் இல்லை டேமேஜ் பண்ணுறது. தேர்ட் ஒன் அன்ஃபெட்டட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ். ஃபெட்டர்னா மீன்ஸ் எ செயின் ஆர் ஷாக்கிள் புட் ஆன் அ பிரிசனர்ஸ் ஃபீட் டு ஸ்டாப் தம் ஃப்ரம் ரன்னிங். ஸோ முன்னாடி காலத்துலலாம் கைதிங்க தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி காலில் ஒரு இது மாட்டியிருப்பாங்க, சங்கிலி மாதிரி. ஸோ அந்த இது பேர் தான் ஃபெட்டர். ஸோ ஃபெட்டர்னா என்ன மீனிங்னா பிடிச்சி வைக்கிறது, லைக் கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. அப்போ அன்ஃபெட்டர்னா ஆப்வியஸாக மீனிங் என்னது? ஃப்ரீ பண்ணுறது, விடுவிக்கிறது. ஸோ சினானியம்ஸ் அன்ரெஸ்ட்ரெயின்ட், அன்ரெஸ்ட்ரிக்டட், அன்கண்ட்ரோல்டு, ஃப்ரீ. ஆண்டனியம்ஸ் அன்ஃபெட்டர்னா ஃபெட்டர்ட், அன்ரெஸ்ட்ரெயின்னா ரெஸ்ட்ரெயின்ட், அன்ரெஸ்ட்ரிக்டட்னா ரெஸ்ட்ரிக்டட், அன்கண்ட்ரோல்னா கண்ட்ரோல், ஃப்ரீனா பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா டிசைடிங் பை அ ரேண்டம் சாய்ஸ். செகண்ட் ஒன் சப்வர்ட். சப்வர்ட்னா ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமை இன்டைரக்ட் வேல டெஸ்ட்ராய் இல்லை டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது சப்வர்ட். தேர்ட் வேர்டுன்னு அன்ஃபெட்டட். அன்ஃபெட்டட்னா என்னது? ஃப்ரீ பண்ணுறது. ஸோ அன்கண்ட்ரோல்டு, அன்ரெஸ்ட்ரிக்டட். ஃபோர்த் வேர்டு அன்அசைலபிள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ். மீனிங் என்னன்னா சம்திங் ஆர் சம் ஒன் இஸ் ஸோ ஸ்ட்ராங், கரெக்ட், தட் தே கேனாட் பி டிஃபீட்டட், டவுட்டட் ஆர் கொஷின்டு. அதாவது ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா அவங்கள வந்து டிஃபீட்டே பண்ண முடியாது, கேனாட் பி டிஃபீட்டட். எந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னா அவங்கள கொஷின் பண்ண முடியாது, அதேமாதிரி அவங்கள டவுட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க, டிஃபீட் பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த லாயர் ப்ரெசன்டட் அன்அசைலபிள் ப்ரூஃப் தட் ஓன் த கேஸ். சினானியம்ஸ் இன்டிஸ்பியூட்டபிள். இன்டிஸ்பியூட்டபிள்னா அவங்களை டிஃபீட் பண்ண முடியாது. இன்வல்னரபிள், இம்ப்ரெக்னபிள். ஆண்டனியம்ஸ் வல்னரபிள், அசைலபிள், ரெஃப்யூட்டபிள், கொஷினபிள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அன்அசைலபிள்னா அவனை அசைக்கவே முடியாது, அது அன்அசைலபிள்னா கேனாட் பி டிஃபீட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா டிசைடட் பை அ ரேண்டம் சாய்ஸ். செகண்ட் ஒன் சப்வர்ட். சப்வர்ட்னா ஒரு கவர்மெண்ட் இல்லை பொலிட்டிக்கல் சிஸ்டமை இன்டைரக்ட் வேல டெஸ்ட்ராய் பண்ணுறது. தேர்ட் ஒன் என்னது? அன்ஃபெட்டட். அன்ஃபெட்டட்னா ஃப்ரீ பண்ணுறது, அன்ரெஸ்ட்ரிக்டட். ஃபோர்த் ஒன் அன்அசைலபிள். அன்அசைலபிள்னு என்னது? சம்ஒன் கேனாட் பி டிஃபீட்டட். அந்தளவுக்கு ஸ்ட்ராங், சம்ஒன் இஸ் ஸ்ட்ராங் ஸோ தட் தே கேனாட் பி டிஃபீட்டட். ஃபிஃப்த் ஒன் இன்விகோரேட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப். ஸோ டு கிவ் தம் நியூ எனர்ஜி, ஸ்ட்ரென்த் ஆர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், someone giving someone cool water to cure kindness, sharing exciting news to lift their mood, social motivation. For example, a brisk walk in the morning, cool morning air always invigorates me.
இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னா நார்மலாக இருக்கிற அவங்க மூடு வந்து ஒரு எனர்ஜி ஆகுதா, அப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா அது பேர் தான் இன்விகோரேட். சினானியம்ஸ் எனர்ஜைஸ், வைட்டலைஸ், என்லிவன். ஆண்டனியம்ஸ் டயர்ட், எக்ஸாஸ்டட், ட்ரைன்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா டிசைடட் பை அ ரேண்டம் சாய்ஸ். செகண்ட் சப்வர்ட். சப்வர்ட்னா ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இல்லை கவர்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது. தேர்ட் ஒன் அன்ஃபிட்டட். அன்ஃபிட்டட்னா என்னது, ஃப்ரீ பண்ணுறது. ஃபோர்த் ஒன் அன்அசைலபிள். அன்அசைலபிள் என்னது, ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கள வந்து டிஃபீட் பண்ண முடியாது, இல்லை அவங்க கரெக்டாக இருப்பாங்க, இல்லை கொஷினோ இல்லை டவுட்டோ பண்ண முடியாது. ஃபிஃப்த் ஒன் இன்விகோரேட். இன்விகோரேட்னா என்னது, ஒருத்தவங்களுக்கு டு கிவ் தம் நியூ எனர்ஜி. இன்னொரு பர்சனுக்கு நம்ம எனர்ஜி இல்லை ஸ்ட்ரென்த் லைஃப் கொடுக்குறோன்னா அது இன்விகோரேட். சிக்ஸ்த் ஒன் ஃபார்லான். ஃபார்லான்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் adjective. lonely, unhappy, not cared for. For example, the puppy looked forlorn after his owners left him alone. So synonyms hopeless, forsaken, miserable. Antonyms na hopeful, happy, cheerful. So lonely ah irukradhu, unhappy ah irukradhu. So first word arbitrary. Arbitrary na deciding by a random choice. Second one subvert. சப்வர்ட்னா ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இல்லை ஒரு கவர்மெண்ட்டை டெஸ்ட்ராய் ஒரு டேமேஜ் பண்ணுறோம் இன் அண்ட் இன்டெரக்ட் வே. தேர்டு ஒன் அன்ஃபிட்டட். அன்ஃபிட்டட்னா ஃப்ரீ பண்ணுறது. ஃபோர்த் ஒன் அன்அசைலபிள். அன்அசைலபிள்னா சம்ஒன் இஸ் ஸ்ட்ராங் ஸோ தட் தே கேன் நாட் பி டிஃபிட்டட். ஸோ ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களும் டிஃபிட்டே பண்ண முடியாது. ஃபிஃப்த் ஒன் இன்விகோரேட். இன்விகோரேட்னா டு கிவ் சம்ஒன் எனர்ஜி ஆர் லைஃப். சிக்ஸ்த் ஒன் ஃபார்லான். ஃபார்லான்னா லோன்லி, அன்ஹாப்பி. So seventh word melancholy. Melancholy na parts of speech noun, meaning a feeling of sadness which lasts for a long time. For example, he played a melancholy tune on the piano. So synonyms sadness, sorrow, depression. Antonyms joy, happiness, cheerfulness. So melancholy na sadness ah irukradhu, feeling sadness. First word வந்து arbitrary. Arbitrary na decided by a random choice. Second word subvert. Subvert na destroying a political system in an indirect way. Third one unfettered. Unfettered na free பண்றது. Fourth one unassailable na cannot be defeated. Fifth one வந்து invigorate. Invigorate na giving someone energy. Sixth word forlorn. Forlorn na lonely, unhappy. Seventh one melancholy nalum sadness, feeling of sadness. Next eighth one na scathing. Parts of speech வந்து adjective. Scathing வந்து important ஆன word. Next meaning வந்து expressing a very strong negative opinion about somebody or something. So example, the food critic wrote a scathing review of the new restaurant. Synonyms cutting, sharp, hurtful, designed to hurt feelings. Antonyms mild, gentle, kind, complimentary. So first word arbitrary. Arbitrary na something decided in a random choice. Second word subvert. Subvert na ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன்டைரக்ட் வேல டெஸ்ட்ராய் பண்ணுறது. தேர்ட் வேர்ட் அன்ஃபெட்டட். அன்ஃபெட்டட்னா ஃப்ரீ பண்ணுறது. ஃபோர்த் வேர்ட் அன்அசைலபிள். அன்அசைலபிள்னா சம்ஒன் இஸ் ஸோ ஸ்ட்ராங் ஸோ தட் தே கேன் நாட் பி டிஃபீட்டட். ஃபிஃப்த் ஒன் என்னது, இன்விகோரேட். இன்விகோரேட்னா டு கிவ் சம்ஒன் எனர்ஜி. சிக்ஸ்த் ஒன் ஃபார்லான். ஃபார்லான்னா அன்ஹாப்பி, லோன்லினஸ். செவன்த் ஒன் மெலன்கோலி. மெலன்கோலினா ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ். எய்த் ஒன் scathing. Scathing na expressing negative opinion about something or somebody. Okay. Ninth one contention. Parts of speech noun, meaning strong disagreement, an argument or a competition to win something. For example, the lawyer stated his contention clearly to the judge. So strong disagreement. Synonyms argument, dispute, controversy. Antonyms agreement, harmony, accord, peace, cooperation. First word venadhu arbitrary. Arbitrary na something decided in a random choice. Second word subvert. Subvert na political system indirect way la destroy பண்றது. Third one unfettered. Unfettered na free பண்றது.
Fourth one, unassailable. Unassailable na someone is so strong so that they cannot be defeated. Fifth one, invigorate. Invigorate na to give someone energy. Sixth one, forlorn. Forlorn na unhappy. Seventh one, melancholy. Melancholy na sadness. Eighth one என்னது? Eighth one, scathing. Scathing na to give negative opinion. A strong expressing negative opinion. Ninth one, contention. Contention na disagreement. 10th one, resonate. Resonate na parts of speech, verb. Feels deeply familiar, true or relatable. It creates a strong emotional personal connection. So her powerful speech resonated with the audience. ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லும் போதோ இல்லை ஸ்பீச் கொடுக்கும் போதோ நம்மளோட அது பர்சனலாக நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அது பேர் தான் ரெசோனேட். சினோனியம்ஸ் கனெக்ட், ரிலேட், ரிவர்பரேட். ஆண்டனியம்ஸ் மியூட், டல், குயட், சப்ரஸ். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்? ஃபஸ்ட் வேர்ட் ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா டு டிசைட் சம்திங் இன் அ ரேண்டம் சாய்ஸ். செகண்ட் ஒன் சப்வர்ட். சப்வர்ட்னா டு டெஸ்ட்ராய் ஆர் டேமேஜ் அ கவர்மெண்ட் or any other political system in an indirect way. Third one, unfettered. Unfettered na free, uncontrolled, unrestrained. Fourth one, unassailable. Unassailable na someone is so strong so that they cannot be defeated. Fifth one, invigorate. Invigorate na to give them new energy. Sixth one, forlorn. Forlorn, lonely, unhappy. Seventh one, melancholy, a feeling of sadness. Eighth one, scathing. Scathing na expressing a negative opinion. Ninth one, contention, strong disagreement, argument, competition. 10th one, resonate, feels deeply familiar or emotional or personal connection. So next, idioms. Idioms. First, don't judge a book by its cover, meaning to don't judge something based on its appearance. ஸோ வெளி ஒரு அப்பியரன்ஸை மட்டும் வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், எ க்ளோஸ்டு புக். எ பர்சன் ஆர் திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு விஷயம் இல்லைனா ஒரு பர்சனை புரிஞ்சுக்கவே முடியலைன்னா அதுக்கு சொல்கிற இடியம் எ க்ளோஸ்டு புக். தேர்ட் ஒன், புக் வார்ம். அ பர்சன் ஹூ லவ்ஸ் டு ரீட். ஒருத்தவங்களுக்கு ரீட் பண்ண பிடிக்குன்னா அதை புக் வார்ம்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், பை த புக். டு டூ சம்திங் எக்ஸாக்ட்லி அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ கரெக்டாக நடப்பேன், ரூல்ஸ் படி ஒரு ப்ரொசீஜர் படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறது பை த புக். ஃபிஃப்த் ஒன், இன் சம் ஒன்ஸ் குட் புக்ஸ். டு பி ஃபேவர்ட் ஆர் லைக் பை சம் ஒன். ஸோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? இன் சம் ஒன்ஸ் குட் புக்ஸ். சிக்ஸ்த் ஒன், த்ரோ த புக் அட் சம் ஒன். டு பனிஷ் சம் ஒன் சிவியர்லி. செவன்த் ஒன், அ புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். அ சோர்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்றது புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். எய்த் ஒன், அண்ட் ஓப்பன் புக். அ பர்சன் ஹூஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னா எ க்ளோஸ்டு புக். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா அண்ட் ஓப்பன் புக். நைன்த் ஒன், புக்கிஷ். சம் ஒன் ஹூ என்ஜாய்ஸ் ரீடிங். டென்த் ஒன், டோன்ட் ஓப்பன் தட் புக். Don't discuss a particular topic, often one that brings trouble. So என்னென்ன idioms பார்த்தோம்? First one, don't judge a book by its cover. Don't judge something based on its appearance. Second one, a closed book. A person or thing that is difficult to understand. Third one, bookworm. A person loves to read. Fourth one, buy the book. To do something exactly according to the rules or procedure in someone's good books. To be favored or liked by someone. Throw the book at someone. To punish someone severely. A book of secrets. A source of confidential information. An open book. A person whose thoughts and feelings are easy to understand. Bookish. Someone who enjoys reading. Don't open that book. Don't discuss a particular topic, often one that brings trouble. ஸோ அந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வெக்காபுலரி அண்ட் idioms இல்லை ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இல்லை கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், if you want to learn, so you can subscribe to this channel. Thank you.